மந்திரமயில், தேவமயில், அசுரமயில். முருகப்பெருமானின் வாகனம் மயில் என்பது நமக்கு தெரியும். சூரசம்ஹாரத்தின் போது மரமாக நின்ற சூரனை சக்திவேல் கொண்டு முருகப்பெருமான் பிளந்த போது வெளிப்பட்ட மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாறிய புராணமும் நமக்கு தெரியும். அப்படி என்றால் அதற்கு முன்பு முருகனுக்கு வாகனம் இல்லையா? முருகன் ஞானப்பழம் பெறுவதற்காக மயில் மீது ஏறி உலகத்தை வலம் வந்ததாக புராணங்கள் சொல்கின்றனவே. எனில் அந்த மயில் என்ன ஆயிற்று? அழகன் என்றாலே அது முருகப்பெருமானைத்தான் குறிக்கும். அழகே வடிவானவர் என்பதனால் அவருடைய வாகனமும் அழகான மயிலாக அமைந்துள்ளது. ஆனால் 3 வெவ்வேறு காலகட்டங்களில் 3 மயில்களை வாகனமாக கொண்டிருந்தார் முருகப்பெருமான். ஒரு முறை மாங்கனியுடன் கைலைக்கு வந்த நாரதர் உலகை சுற்றி வருபவர்க்கே மாங்கனியை தர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து உலகை சுற்றி வருகிறார். அந்த மயில்தான் பிரணவ வடிவிலான மந்திர மயில். இந்த மயிலை முருகக் கடவுளுக்கு அளித்தவர் சிவபெருமான். கைலயம் பதியில் சதா சர்வ காலமும் மோனத்தில் மூழ்கி திளைக்கும் ஞானமூர்த்தியாம் ஈசன் தமது சக்தியை 2 பகுதிகளாக்கி ஒரு பாகத்தை போக சக்தியாகவும் மற்றொரு பாகத்தை முருகக் கடவுளாகவும் மாற்றினார். ஞான சக்தியை முருகனின் இதயத்தில் பதித்து இச்சா சக்தியையும் கிரியா சக்தியையும் தந்தார். அழகன் முருகனுக்கு ஞான சக்திதான் குகன், விசாகன் என்றெல்லாம் திருப்பெயர்கள் சூட்டி அவனுக்கு கைலையின் இடபாகத்தில் ஆலயம் அமைத்து தந்து அங்கிருந்தபடி 5 தொழில்களையும் செய்து வரும்படி பணித்தார். மேலும் முருகனுக்கு வாகனமாக பிரணவத்தின் வடிவமாக அழகிய மயிலை அளித்த ஈசன் அவனுக்கு துணையாக அஷ்ட வித்தியேஸ்வரர்களையும் அனுப்பி வைத்தார். சிவபெருமானால் முருகனுக்கு வழங்கப்பட்ட இந்த மந்திர மயில் முருகப்பெருமானின் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக நேரிட்டது. அந்த சாபமே மயிலை ஒரு மலையாக மாற்றியது. ஒரு முறை ஆலம் உண்ட அண்ணலை தரிசிக்க கைலைக்கு வந்த பிரம்மாதி தேவர்கள் முருகப்பெருமானையும் வணங்கி பணிந்தனர். அப்போது அங்கு உலவிக் கொண்டிருந்த அழகிய மயிலை கண்டவர்கள் அதன் மீது அனுதாபம் கொண்டார்கள். காரணம், சூரன் தன் தம்பியருடன் காஞ்சி திருத்தலத்தில் தவநிலை மேற்கொண்டிருந்தான். முருகப்பெருமானின் வாகனமாக மாறும் பேற்றினை அடைய வேண்டும் என்பதே அவர்களது தவத்தின் நோக்கம். அவர்களது தவம் நிறைவடைந்து தவ பயனும் கிடைத்துவிட்டால் ஏற்கனவே முருகனின் வாகனமாக திகழும் மயிலின் நிலை என்னாவது? இதை எண்ணியே பிரம்மாதி தேவர்கள் மயிலின் மீது அனுதாபம் கொண்டார்கள். அத்துடன் உன் இறைவனின் வாகனமாக மாற வேண்டி சூரன் தனது தம்பியருடன் காஞ்சிபுரத்தில் கடும் தவம் மேற்கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தையும் மயிலிடம் கூறி சென்று விட்டார்கள். தேவர்கள் கூறியது கேட்டு மிகவும் வருந்திய மயில் தனது மன வருத்தத்தை போக்கிட முருகப்பெருமானை தியானித்தது. மயிலின் பிரார்த்தனைக்கு இறங்கிய முருகப்பெருமான் மயிலின் மன வருத்தத்தை போக்கிடும் விதத்தில் சூரனையும் அவன் சகோதரர்களையும் கணங்களாக்கி தம் அருகில் வைத்துக் கொண்டார். சூரனும் அவனுடைய சகோதரர்களும் முருகப்பெருமானின் வாகனமாக மாறும் பேற்றினை தாங்கள் அடைய விடாமல் மயில் மூலம் தடுத்துவிட்ட தேவர்கள் மீது சினம் மிக கொண்டனர். அவர்களை பழி தீர்க்கும் நாளை எதிர்நோக்கி நின்றனர். அந்த நாளும் வந்தது. முருகப்பெருமானை தரிசிக்க வந்த திருமாலும் பிரம்மாவும் தங்கள் வாகனங்களான கருடனையும் அன்னத்தையும் வெளியில் விட்டு சென்றனர். அவ்வேளையில் சூர சகோதரர்கள் மயிலிடம் சென்று, மயிலே, உன்னால் தங்களை விட விரைவாக செல்ல முடியாது என்று கருடனும் அன்னமும் இழிவாக பேசிக்கொண்டன என்று பழிச்சொல் கூறினார். அதை கேட்ட மயில் சிறிதும் ஆலோசிக்காமல் கோபம் கொண்டு கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. முருகப்பெருமானை வழிபட்டு திரும்பிய திருமாலும்
நான்முகனும் தங்கள் வாகனங்களை காணாது முருகப்பெருமானிடம் முறையிட்டனர். நடந்ததை உணர்ந்த முருகப்பெருமான் மயில் விழுங்கிய கருடனையும் அன்னத்தையும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். முருகனின் உத்தரவு கேட்டு கருடனையும் அன்னத்தையும் விடுவித்தது மயில். திருமாலும் நான்முகனும் திரும்பிச் சென்றனர். அவர்களுக்கு இன்னல் விளைவித்ததன் காரணமாக மயிலின் மீது சினம் கொண்ட முருகப்பெருமான் மயிலை மலையாகும்படி சபித்தார். ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு விட்டோமே என்று வருந்திய மயில் பெருமானிடம் சாப விமோச்சனம் கேட்டது. தவறை உணர்ந்து வருந்திய மயிலிடம் பரிவு கொண்ட முருகப்பெருமான், நீ பாண்டிய நாட்டில் திருப்பத்தூருக்கு கிழக்கே உள்ள அரச வனத்துக்கு, அதாவது குன்றக்குடிக்கு போய் மலையாக இரு. அங்கு நான் வந்து உனக்கு சாப விமோச்சனம் தருகிறேன் என்று அருளினார். அதன்படியே குன்றக்குடிக்கு வந்து சேர்ந்த மயில் முருகப்பெருமானை நோக்கும் விதத்தில் வடக்கே முகமும் தெற்கே தோகையுமாக உள்ள மலையின் வடிவம் கொண்டு தவத்தினை தொடங்கி தொடர்ந்தது. இந்த மலையை பார்ப்பதற்கு மயிலின் தோற்றத்தை கொண்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலுக்கு இந்நிலை உருவாக காரணம் சூரன் சகோதரர்களே என்பதால் அவர்களை அசுரர்கள் ஆகும்படி சபித்தார் முருகன். அசுரர்களான அவர்கள் தேவருக்கும் முனிவருக்கும் இன்னல் விளைவித்து ஈரமாப்புடன் திரிந்தனர். அவர்களுடன் போருக்கு செல்ல முருகப்பெருமானுக்கு வாகனம் வேண்டுமே. அப்போது தேவேந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை சுமந்தார். அந்த மயிலே தேவ மயில். பிறகு சூரபத்ம சகோதரர்களை சம்ஹாரம் செய்து இறுதியாக மரமாகி நின்ற சூரபத்மனை சக்தி வேளால் இரு கூறுகளாக்கி தோன்றிய மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்டார். இந்த மயிலே அசுர மயில் என்று அழைக்கப்படுகிறது. ஓம் சக்தி பல்சுவை மாத இதழ் அக்டோபர் இதழில் வெளிவந்த கட்டுரை. இதுபோல் பல ஆன்மீக கட்டுரைகளும் சுவாரஸ்யமான கட்டுரை, கவிதை, சிறுகதைகள் என்று பல்சுவை இதழாக கோவையில் இருந்து வெளிவரும் ஓம் சக்தி சந்தா பற்றிய விவரங்கள் முதல் கமெண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.